Welcome children. நாம இப்போ 4th standard scienceல unit 3 plants பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம லீஃப் பத்தி பார்த்தோம். சரிங்களா? the parts of a leaf பத்தி நாம செஞ்சோம் பார்த்தோம். அதில் photosynthesis அதாவது leaf is a food factory அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன கிளியராக படிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை எந்த வகையில் எல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் மெனி வேஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டெம்ஸ், அதனுடைய தண்டின் அளவை பொறுத்து, அப்புறம் லைஃப் ஸ்பேன் எந்த அளவுக்கு எத்தனை வருஷத்துக்கு அது வாழுது அப்படிங்கிறத பொறுத்து, அண்டு சீட்ஸ் அதனுடைய விதைகள், ஃப்ளவர் அண்டு கலர், இது எல்லாத்தையுமே வச்சு என்ன செய்கிறாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் படுத்துகிறாங்க. ரைட்டா? இந்த லெசனில் நம்ம பார்க்குறது என்னென்னா அதனுடைய ஃப்ளவரை வச்சும் அதனுடைய கலரை வச்சும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. கலர் மீன்ஸ் பிக்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர் ரெண்டுமே பார்க்கலாம். பிளான்ட்ஸ் எப்படி டூவாக பிரிக்காங்க பாருங்க, ஃப்ளவர் அண்டு கலர். இந்த ரெண்டின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க, ஃப்ளவரை வந்து டூ டைப்ஸ் ஆக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அனதர் ஒன் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் நீம் அண்டு மேங்கோ. சரியா? எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய எண்ணங்கள் நம்ம சொல்லலாம். வேப்ப மரம், மாமரம்ட்டு. நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் பூக்காத தாவரங்கள். இது பூக்கும் தாவரம், இது பூவாத தாவரங்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பூவாத தாவரத்துக்கு ஆல்கா, ஃபங்கி அண்டு ஃபன்ஸ். ஓகேவா? பாசிகள், பூஞ்சைகள் மற்றும் பெரணி வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த ரெண்டு டைப், ஃப்ளவரோட ரெண்டு டைப், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். செகண்ட் ஒன், இந்த பிளான்ட்ஸோட இன்னொரு வகை கலரின் அடிப்படையில் நினைச்சாங்க டூவாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீன் பிளான்ட்ஸ், இன்னொன்று நான் க்ரீன் பிளான்ட்ஸ். சரியா? க்ரீன் பிளான்ட்ஸ்னு என்னது? பச்சை தாவரங்கள், இன்னொன்று பச்சை இல்லாத தாவரங்கள். பச்சை இல்லாத தாவரங்கள். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பச்சையான தாவரங்களுக்கு கிராஸ், ஆல்கா, பேடி. சரியா? புல், நெல், பாசின்னு சொல்லுவாங்க. அடுத்து பச்சை இல்லாத தாவரத்துக்கு ஃபங்கி, பூஞ்சைகள் எக்ஸாம்பிள். ஓகே, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸாக கீழே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளவரிங் அண்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த ரெண்டு வகையத்தை இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃப்ளவரிங்னு என்னது? எதெல்லாம் வந்து ஃப்ளவரை உருவாக்குதோ அந்த பிளான்ட்ஸுக்கு பாருங்கள் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை நம்ம சொல்கிறோம். எதெல்லாம் ஃப்ளவரை உருவாக்காதோ அதெல்லாம் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃப்ளவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ். அதாவது பிளான்ட்ஸில் வந்து லீஃபுக்கு அடுத்து மெயின் பார்ட்டாக இருக்குது. மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து எதுனா இந்த ஃப்ளவர் தான். ஏன்னா இந்த ஃப்ளவர் தான் என்னது? ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் இனப்பெருக்கன்னு சொல்லுவோம். அடுத்த செடி உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த மலர் தான், பூன்னு தான் சொல்கிறோம். பூ இருந்தால் தான் அதில் என்ன வரும்? அதில் வந்து விதைகள் உருவாக்கும். சரிங்களா? காய்கனியாக மாறி அதுலேருந்து விதையை உருவாக்கி அடுத்த பிளான்ட்டை உருவாக்கும். அந்த திறன் இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ளவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே. சில பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யாது, பூ மலரே இல்லாமலும் அது வந்து வளரக்கூடியது. அது என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு டூ டைப்ஸாக பிரித்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் பியரிங் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இப்போ சொன்னதே தான், இதுக்கெல்லாம் பூக்கள் இருக்கிறதோ அதுதான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். இட் ப்ரொடியூசஸ் பை செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமிட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். சரியா? அது வந்து கேமிட்டுகளை உருவாக்குறது. இது செல் என்னது? செக்ஸ் செல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இனப்பெருக்க செல்களை என்ன செய்யுது? உருவாக்கி இனப்பெருக்க செல் அல்லது அதுக்கு பேர் தான் கேமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன செய்யுது? உருவாக்கி விதைகளை வெளியாக்குது. சரிங்களா? அந்த விதைகள் தான் என்ன செய்யுதுன்னா நியூ பிளான்ட்டை உருவாக்குது. சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ். ஓகேவா? இப்போ சீட்ஸ் இருந்தால் தான் நியூ பிளான்ட்ஸ் உருவாகும். எக்ஸாம்பிள் மேங்கோ, நீம், கிரவுண்ட்நட் அண்ட் பேடி. சரியா? அந்த நீம், பேடி, மேங்கோ. ஓகேங்களா? இது எல்லாமே என்ன தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். எதுக்கெல்லாம் வந்து ஃப்ளவரே இருக்காதுன்னு பாருங்கள். Plants without flower that can reproduce are called non-flowering plants. சரிங்களா? இதாலாம் அதாவது ஃப்ளவர் வந்து ரிப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அது எல்லாமே நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்.
These plants do not produce seeds. இதால சீட்ஸை உருவாக்கவே முடியாது. They are reproduced by a special structure called spores. இது என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக விதைகள் வர இல்லாமல் என்ன செய்யும், ஸ்போர் அப்படிங்கிற ஒரு செல்களை உருவாக்கும். அதன் மூலமாக தான் அது என்ன செய்யுது, இனப்பெருக்கம் செய்கிறது, ரீப்ரொடியூஸை உருவாக்குறது. பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆல்கா, ஃபங்கி, ஃபர்ன்ஸ். பாருங்கள் ஆல்கா, ஃபங்கி, ஃபர்ன் ஆனால் பாசிகள், பூஞ்சைகள் மற்றும் பெரணி வகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே பூக்காத தாவரங்கள். அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன் யுவர் சரௌண்டிங். உனக்கு தெரிந்த இது தவிர மற்ற தாவரங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட எழுதுங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சிலது எழுதுங்க, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? பூக்கும் தாவரங்கள், பூ இல்லாத தாவரங்கள். ஓகே, அடுத்ததாக செகண்ட் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ட்ஸ். அதாவது பச்சையம் உள்ள தாவரங்கள் மற்றும் பச்சையம் இல்லாத தாவரங்கள். சரிங்களா? பாருங்கள், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு குளோரோஃபில். நமக்கு ஏற்கனவே தெரியும், தாவரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறமிக்கு பேர் தான் குளோரோஃபில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் த கலர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட் தே ஆர் டிவைடட் இன்டு 2 groups such as green and non green plants. அந்த வகையில் என்ன செய்றாங்க, அந்த பச்சை இருக்குது இல்லைங்கிறத வச்சு 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் green plants. Plants containing green pigments are called green plants. It looks green in color. They prepare their own food with the help of them. எதுக்கெல்லாம் வந்து கிரீன்ஸ் இருக்குதோ, கிரீன் பிக்மெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குதோ, பச்சையம் எதுக்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு பேர் தான் க்ரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேங்களா? இட் டிபெண்ட்ஸ் அட்மாஸ்பியர், லைட் அண்டு பிக்மெண்ட். இந்த மூணுமே அதுக்கு தேவை. இதெல்லாம் தேவை மேற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸில் படித்தது தான். அட்மாஸ்பியர் தேவை, லைட் தேவை மற்றும் பிக்மெண்ட்டும் தேவை. ஓகேவா? இதுக்கே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் காமன்லி கால்டு ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்ஸுக்கு பேர், பச்சையமுள்ள பிளான்ட்ஸுக்கு பேர் ஆட்டோட்ரோப். சரிங்களா? தற்சார்பு, தமிழில் சொல்லுவாங்க தன்னாலே தானே தயாரிக்கக்கூடிய தாவரங்கள், தற்சார்பு உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அது ஆட்டோட்ராப்ஸ். எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, ஆல்கா. பார்த்தீங்களா? புல், நெல், ஆல்கா. இதே மாதிரி நிறைய செடிகள் நீங்கள் சில எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நான் கிரீன் பிளான்ட்ஸ், பச்சையம் இல்லாத தாவரங்கள். அதாவது பிளான்ட் டேட் லேக்ஸ் குளோரோஃபில். இதில் வந்து குளோரோஃபில்லே இருக்காது. சரியா? chlorophyll pigment and looks not green are called non-green plants. எந்த செடிக்கு வந்து எந்த பிளான்ட்டுக்கு வந்து குளோரோஃபில்லே பச்சை நிறமே இருக்காதோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் என்னது நான் கிரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே கேனாட் ப்ரிப்பேர் தேர் ஃபுட். இந்த மாதிரி பிளான்ட் வந்து தன்னுடைய ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தீஸ் பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் ஃபுட் அண்டு லிவிங் பிளேஸ். அதாவது அதனுடைய ஃபுட்டுக்காக என்ன செய்யுது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்குது. மற்ற சின்ன சின்ன உயிர்களை என்ன செய்யுது, அது டிபெண்ட் பண்ணி அது சாப்பிடுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் அது வளருது. தீஸ் ஆர் காமன்லி கால்டு ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி உள்ள பிளான்ட்டுக்கு பேர் தான் என்னது பிற சார்பு உயிரினங்கள், ஹெட்டிரோட்ராப்ஸ். இது வந்து என்னது தானே உணவு தயாரிக்கிறது, மற்ற உயிரினங்களை தான் என்ன செய்யுது, அதை டிபெண்ட் பண்ணி வாழும். எக்ஸாம்பிள் மஷ்ரூம், பிரெட் மோல்ட்ஸ் அண்டு பிராக்கெட் ஃபங்கி. சரிங்களா? காளான், ரொட்டி காளான், அப்புறம் அடைப்புக்குறி காளான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுட்டில் இந்த காளான்லேயே என்ன இருக்குது, மஷ்ரூம்லே உணவு காளான், சாப்பிடக்கூடிய காளான் இருக்குது, விஷ காளான் கூட இருக்குது. நம்ம அது கவனமாக என்ன செய்யணும், பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி த நான் கிரீன் பிளான்ட்ஸ். நான் கிரீன் பிளான்ட்ஸ் எங்கெல்லாம் வளருது, ஃபாரஸ்ட்டில் நிற்கும், மவுண்டெயினில், அப்புறம் கார்டன் அண்டு அதாவது கார்பேஜ் மவுண்டு, குப்பை மேடுகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடங்களில் தான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். Fill in the blanks. First one, dash is an example for non-flowering plant. சரியா? பூக்காத தாவரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிராஸ் சொல்லிக்கலாம். GRASS, கிராஸ். செகண்ட் ஒன்
plants are classified based on pigment and dash of the plant. Plant எந்த வகையிலலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதனுடைய பிக்மெண்ட் அண்டு ஃப்ளவர், சரியா, நிறமி மற்றும் ஃப்ளவர் மலரை வச்சு தான் ரெண்டாக பிரித்தாங்க. ஓகே, அப்போ தேர்ட் ஒன், டேஷ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கனிசம் டு லிவ் அண்டு கெட் தேர் ஃபுட். தன்னுடைய ஃபுட்டுக்காக மற்ற உயிரினங்களை எதெல்லாம் சார்ந்திருக்கும் அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பேர் நான் கிரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னு பேர். ஃபோர்த் ஒன், ஆட்டோட்ராப்ஸ் யூஸ் டேஷ் டேஷ் அண்டு குளோரோஃபில் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அதாவது ஆட்டோட்ராப்ஸ்க்கு வந்து தன்னுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னெல்லாம் தேவை குளோரோஃபில் தவிர வேறு எதெல்லாம்னா அட்மாஸ்பியர் அண்டு லைட், காற்று மற்றும் சூரிய ஒளி, சரிங்களா. அட்மாஸ்பியர் அண்டு லைட் இந்த ரெண்டுமே அதுக்கு தேவை. ஓகேங்களா, ரைட். இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.